வணக்கம்ண்ணே, உங்களோட பேர் என்ன? உங்களுடைய காளை மாடு பேர் என்ன? என்னோட பேர் ராமருக்கா. நம்ம மாடு பேரு பகவான். கொந்தகை, சிவகங்கை மாவட்டம் கொந்தகை கிராமத்துல இருந்து வரோம். மாடு பேர் பகவான். மாடு ஒரு 7-8 வாடி அவுத்தாச்சு. இதான் அவனே வரதுக்கு ஃபர்ஸ்ட் வாடி. பாப்போம், மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. ரொம்ப நிறைய மாடு அவுத்தோம். மாடு போலீஸ்காரங்க சரியா விடவே மாட்டிட்டாங்க, எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. மாடு நிறைய மாடு காயமாயிருச்சு. இதுக்கு நல்ல காயம். ஆனா கண்டிப்பா அது தரமா வரும். தவி தான் வரும், பளிச்சுன்னு வரும். ஒரு 8 தடவை அவுத்துருக்கோம். சூப்பரா வரும், நம்பிக்கையா இருக்கு. மாடு விட்டு கொடுக்காது, ரோசமான மாடு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 6-7 பேர் வந்திருக்கோம். உள்ள விட மாட்டாங்க, அதனால 3 பேர் மட்டும் வந்திருக்கோம். இப்ப பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. அவரோட ஆட்டம்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கே. களத்துல அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும்? களத்துல பயங்கரமா இருக்கும். இதோட பயங்கரமா இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாம் பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒரு பயம் இல்ல? இல்லக்கா, அது பிள்ளைக்கா, நம்மளோட குழந்தை எதுவும் செய்யாது. கட்டுப்பட்டு இருப்பாப்ல, மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கோம், அதனால ஒண்ணும் பண்ணாது. மந்திர கட்டு ஒரு 2 மந்திரம் சொன்னீங்கன்னா கேட்பாரா? பகவான் அது பேரை சொல்லிட்டு அந்த மூக்கு அந்த கயிறை மட்டும் கட் பண்ணி விட்டா அப்படின்னு சூப்பரா வருவாங்க. சரி, களத்துக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அங்க போய் நிப்பீங்க? அந்த சைடு உள்ள மேக்சிமம் 3-4 பேர் தான். அந்த 3-4 பேர் கத்திட்டே இருப்பீங்களா? ஆமா, கத்தி தலைவன் பேரை கூப்பிடுவோம். வெளில நின்னு எப்படி பேரை கத்துவீங்க? பகவான். நீங்க இப்ப களத்துக்கு அந்த சைடு நிக்கிறீங்க, பகவான் அங்க வாடியில நிக்கிறாரு, எப்படி கூப்பிடுவீங்க? ஏய் பிள்ளை பகவானு வாடா, தரமா வாடா. ஏய் ஒரே ஒரு ஆளு போடு, கொடூரமா புடி. மாடை பிடிக்கிறவனுக்கு ஒரு ஆடி காரு புடிச்சுக்கோ அப்படின்ற. பகவான எவ்வளவு பிடிக்கும்? பகவானு தாக்கா உயிர், எல்லாமே அதான். காலை தாங்க அவளுக்கு எல்லாமே. அதுக்காண்டி தாக்கா அவளை கஷ்டப்பட்டே வந்திருக்கும். அந்த ஒரு வருஷத்து இந்த ஒரு வாடிக்காண்டி தான் 6 மாசம் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்திருக்கும். அந்த 6 மாசம் நம்மளுக்கு பேரை வாங்கி கொடுக்கும். அந்த ஒரு சின்ன பேரு, அந்த மைக்ல அந்த சவுண்ட் கேட்கணும். அது பேரை சொல்லி ஒரு பரிசு இருக்கும் பாத்தீங்களா வீட்டுல. அது நான் சாகுற வரைய என் குழந்தை பிறக்கும், என் குழந்தைகிட்ட கொடுப்பேன். என் மாடு வந்துச்சு அப்படின்னு அந்த பரிசை காமிப்பேன். அதுக்குதான் இது ஒரு அடையாளம், அது வரலாறு. கடைசி வரை காப்பாத்துவோம்.